அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தலையெழுத்து மாற சனி மகா பிரதோஷ நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கு. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சனி மகா பிரதோஷம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான பிரதோஷம்னு சொல்லலாங்க. பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களில் ஒன்றில் வரும் பிரதோஷ நாளில் விரதத்தை தொடங்கலாங்க. ஒரு முறை பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கிடைப்பதற்காக திருப்பாக்கடலை கடைஞ்ச போது அதிலிருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது உலகத்தை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாகவும் இருந்ததாகவும் சொல்லலாங்க. சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. அது அவரது கழுத்திலேயே நின்றுவிட்டதாகவும் சொல்லலாங்க. அந்த விஷத்தினோட தாக்கத்தால் சிவபெருமான் மயங்கி விட்டாருங்க. அதற்கு பிறகு விஷத்தின் தாக்கத்திலிருந்து மீண்ட சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே ஆனந்தம் நடனம் ஆடி அருள் பாலித்தாருன்னு சொல்லப்படுதுங்க. அதுவே பிரதோஷம்னு சொல்லப்படுதுங்க. இதற்கு தோஷம் இல்லாத நேரம் என்று பொருளாகுமா. இந்த பிரதோஷ நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வரும் திரியோதசி திதி என்று பிரதோஷம் வருதுன்னு சொல்லலாங்க. பிரதோஷ நேரம்னு பார்த்தோம்னா சூரியன் மறைவதற்கு முன்னாடி 3.25 நாளிகையும் சூரியன் மறைவதற்கு பின்னாடி 3.25 நாளிகையும் கொண்டதாகுங்க. இந்த நேரம் பிரதோஷ நேரம்னு சொல்லப்படுதுங்க. அதாவது சுமார் மாலை 4:30 மணி முதல் மாலை 6:30 மணியிலான வரையிலான நேரமே பிரதோஷ நேரம்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் சிவபெருமான வணங்கணும்னா பல மடங்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கும் போது வழக்கமாக இடமிருந்து வளமாக சுற்றி வந்து தாங்க சிவபெருமானை வணங்குவோம். ஆனால் பிரதோஷ நேரத்தில் வளமும் இடமும் மாறி மாறி வந்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா சோம சூக்த பிரதட்சணம் என்று பெயராகுமாங்க. பிரதோஷ நேரத்தில் வில்வ இலைகளால் கட்டப்பட்ட மாலையை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் பிரதோஷ பூஜை இந்த கால வேளையில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படணும்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்து ஆலயத்தை 3 முறை வலம் வருவதே பிரதோஷ பூஜையாகுங்க. அப்படி வலம் வரும் நேரத்தில் வேதங்களை பாராயணம் செய்வது, நாதஸ்வரம் இசைப்பது, இறைவனை வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஆழகால விஷத்தை குடித்த பிறகு அந்த விஷம் தெளிந்த பிறகு அவர் நடனம் ஆடியது ஒரு சனிக்கிழமை நாள்னு தான் சொல்லலாங்க. எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த பிரதோஷ நேரத்தில் நந்திய பெருமானை வணங்கும் போது சிவப்பு அரிசி, நெய் விளக்கு, அருகம்புல் மாலை ஆகியவற்றை நந்திக்கு படைத்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே ஒரு பிடி அருகம்புல்லை வைத்து நந்திய பெருமானை வணங்க வேணுங்க. இதனால் சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே விலகிவிடுன்னு சொல்லப்படுதுங்க. பிரதோஷம் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷம் தவிர 20 வகையான பிரதோஷங்கள் இருப்பதாகவும் சொல்லலாங்க. இந்த சனி மகா பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க பிரதோஷ நாளில் காலை நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சு பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க.
அதே போல் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்க சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களில் ஒன்று வரும் சனி பிரதோஷ நாளில் விரதத்தை தொடங்கலாங்க. அப்படி தொடங்குவதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் செஞ்ச அனைத்து கர்ம வினைகளுமே விலகி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதிலும் சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்து சிவ தரிசனம் செஞ்சோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான மனதார வேண்டிக் கொண்டு என்ன வரம் கேட்டாலும் நமக்கு கிடைக்குங்க. இந்த சமயத்தில் தான் தேவர்கள் சிவபெருமான வழிபடுவதாகவும் ஐதீகம் இருக்குதுங்க. சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா சிவபெருமான் பெருமாள் சனி பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான பிரதோஷம்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட்டிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. மற்ற நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதைத்தான் சனி மகா பிரதோஷம்னு சொல்கிறேங்க. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷங்களில் வழிபட்ட பலனை ஒரு சனி மகா பிரதோஷம் வழிபாடு தருன்னு சொல்லலாங்க. பிரதோஷம் பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 தடவை வருங்க. ஒன்று வளர்பிறை பிரதோஷம், 2 தேய்பிறை பிரதோஷமாகுங்க. திதிகளில் 13வது திதியாக வரக்கூடிய திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா நாமும் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஆரோக்கியம், செல்வ வளம், ஞானம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்குன்னு சொல்லலாங்க. வாழும் போது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு பிறகும் கூட நற்கதியை அடைவதற்கான வழியை அளிப்பது சனி மகா பிரதோஷ விரதம்னு சொல்லலாங்க. சனி மகா பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க, கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே நீங்கி விடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விருப்பங்களுமே நிறைவேறணும் சொல்லலாங்க. விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதம்னு சொல்லப்படுதுங்க. இந்த விரதத்தை பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து கடைபிடிக்கவங்களுக்கு சிவபெருமான் அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் முக்தி நிலையை அடைவாங்கன்னு சொல்லலாங்க. பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. சனி பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய சிவ பூஜையில் கலந்து கொண்டு மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 முறை உச்சரித்திங்கன்னா அதீத ஆற்றலையும் நன்மைகளையும் பெற முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமான் படத்திற்கு முன்பாக அமர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் படைத்தும் மணி அடித்தும் வழிபாடு செய்யலாங்க. அப்படி செய்வதன் மூலமாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க. இப்படி வீட்டிலேயே பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க. சிவ மந்திரங்களை பிரதோஷ நேரத்தில் ஆழ்ந்த பக்தியுடன் உச்சரிப்பதால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் போனீங்கன்னா அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி சிவ சம்போ என்ற மந்திரத்தை சொல்லுங்க. அந்த சிவனே உங்கள் பக்தியில் இறங்கி வந்து விடுவார்னு சொல்லலாங்க. பிரதோஷ நேரத்தில் சிவசம்போ 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 என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகளை அந்த சிவபெருமானெல்லாம் சொல்லலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. பிரதோஷ நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி செய்யுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் இருக்கலாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. சனி மகா பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து மாறுங்க. குறைந்தபட்சம் 108 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதிகபட்சமாக 1,00,000க்கு 8 முறை சொன்னாலும் தவறு இல்லைங்க.
அதே போல் இந்த மந்திரத்தை கணக்கில்லாமல் சொல்பவங்களுக்கு சிவபெருமான் கணக்கில்லாமல் நல்லது செய்வார்னு சொல்லலாங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.